நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நிலவும் இதமான காலநிலையால் ஸ்ட்ராபெரி விளைச்சல் அதிகரித்திருப்பதாக கூறும் விவசாயிகள் கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். நந்தகுமார், வணக்கம். முழு விவரம் என்ன? கனிமொழி, நிச்சயமாக மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயத்துக்கு அடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறிகளை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். இது சில விவசாயிகள் சைனீஸ் காய்கறிகளை விளைவித்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஏற்றுமதி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கோத்தேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஸ்ட்ராபெரி விளைச்சல் அதிகரித்துள்ளது. கடந்த தென்மேற்கு பருவமழையின் போது ஸ்ட்ராபெரி விளைச்சல் குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கோத்தேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இதமான காலநிலை நிலவி வருவதால் ஸ்ட்ராபெரி விளைச்சல் அதிகரித்துள்ளது. இங்கு விளைந்துள்ள ஸ்ட்ராபெரி பழங்களை விவசாயிகள் கேரளா, பெங்களூர், மைசூர், சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு அனுப்பி வருகின்றனர். தற்போது 1 கிலோ ஸ்ட்ராபெரி பழங்கள் 300 முதல் 350 ரூபாய் விற்பனை ஆகி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார். தொடர்ந்து அந்த விவசாயிகள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நான் ஒரு 5 ஏக்கரமாக இந்த கூக்கில் ஸ்ட்ராபெரி பண்ணிகிட்ருக்கேன். 5 இயர்ஸாக நல்லா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட் 4 மந்த்தாக 300 to 350 ருபீஸ் ஸ்ட்ராபெரி நல்லா போயிட்டுருக்கு. த்ரோட் இயராகவே டெய்லி பழம் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு நல்லா லாபம் கிடைக்குது. இந்த வருஷமும் ஒரு ஏக்கராவுக்கு மறுபடியும் ஸ்ட்ராபெரி போடலான்ட்டு ஐடியாவில் இருக்குது. த்ரோட் இயராக எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.